என்னைக்குமே தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்தீரே, நீர் என்னை தேடி வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. தேடி வந்த நேசமே ஆரும் அன்பில் ஒன்றே உண்மை. அவர் தேடி வந்த அந்த கிருபை, அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை என்ன செய்தாரா? பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக. பரிகரித்துன்னா அதை ஒழித்து, மரணத்தை ஒழித்து. அவர் மரணத்தை ஜெயமா என்ன பண்ணார் தெரியுமா? விளங்கிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஒழித்து. அதனாலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இவரை குறித்து தான் ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்குவார். விழுங்கிட்டார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே இதோ. அப்ப மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு தான் 25:9. ஆமென். என்ன பாட்டு? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். மீட்கப்பட்டவர்கள், அதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? ஆனந்த களிப்போடு. எத்தனை பேர் வரும்போதே ஆனந்த களிப்போடு வந்தீங்க? எங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆனந்த களிப்போடு? நீங்க பிரசன்னத்துக்குள்ள போகும்போது அந்த சந்தோஷத்தோட போறீங்களான்னு ஆண்டவர் பாப்பார். இங்க நம்ம வருவோம், வழியில ஒருத்தங்க பார்த்து சிரிச்சாலும் சிரிச்சிருவோம். நீங்க உங்க பர்சனல் பிரேயர் எல்லாம் இருப்பீங்கல்ல, பைபிள்லாம்